அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது செந்தமிழ் வணக்கம். தெய்வ நாமத்தின் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒருமுறை விஷ்ணு பகவானிடம் சென்று அனைத்து உலகின் பிதாவே பக்தர் மந்திரமாக கருதி ஓதும் உங்கள் பெயரில் உள்ள சிறப்பு என்ன என கேட்டார் நாரத மகரிஷி. உயிர் வாழும் எந்த பிராணியிடமேனும் சென்று நாராயணா நாமத்தை கூறு, அதன் பின் விளைவை பார் என்றார் கடவுள். விஷ்ணு பகவான் கூறியபடி பூலோகம் வந்தார் நாரதர். ஒரு புழுவை கண்டு பகவான் நாமத்தை பலமுறை உச்சரித்தார். அப்புழு உடனே உயிர் விட்டது. நாரதர் வருந்தி முன்னோக்கி சென்றார். அதன் பின் ஒரு வண்ணத்து பூச்சியை பார்த்தார். அதனிடம் சென்று நாராயண மந்திரத்தை இருமுறை கூறினார். வண்ணத்து பூச்சியும் இறந்துவிட்டது. அப்போது பிறந்த மானிடம் சென்று நாராயணா என கூறவும் அதுவும் உயிர் நீத்தது. மகாவிஷ்ணுவிடம் சென்று நடந்தவற்றை கூறினார் நாரதர். இறைவா, புழு மடிந்தது, வண்ணத்து பூச்சியும் உயிர் விட்டது, மானும் மாண்டது. இனி என்னால் ஏதுமறியாத உயிர்களை அழிக்கும் பாவம் செய்ய முடியாது. நாராயண மந்திரத்தில் உள்ள மேன்மையை நீயே வெளிப்படுத்து என வேண்டினார். இறுதியாக ஒரு முறை இதையே செய். அங்கு ஒரு கன்று தாயுடன் உள்ளது. அதன் காதில் மந்திரத்தை கூறுவாயாக என்றார் விஷ்ணு. இறைவன் கட்டளையை ஏற்றார் நாரதர். நாராயண மந்திரத்தை கேட்டதும் கன்றும் உயிர் துறந்தது. மகரிஷி, இதுதான் கடைசி முறை. வாரணாசி அரசருக்கு இப்போதுதான் ஒரு மகன் பிறந்துள்ளான். அங்கு சென்று இந்த மந்திரத்தை கூறு என்றார் மகாவிஷ்ணு. நாரதர் அங்கு சென்றதும் மிக்க பக்தியுடன் வரவேற்றார் அரசர். எனக்கு மகன் பிறந்த இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் வந்திருப்பது நான் செய்த பாக்கியம். அவனை வாழ்த்துங்கள் என்றார் அரசர். நாராயணா 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 என நாரதர் கூறியதும் குழந்தை பேசத் துவங்கியது. மகரிஷியே, நாராயண நாமத்தின் மேன்மையை நீங்கள் அறிந்தீர்களா என மேலும் பேசியது. நான் புழுவாக இருந்தேன். புனிதமான இறைவன் நாமத்தை கேட்டதும் இறந்து வண்ணத்து பூச்சியானேன். அதன்பின் மானாகவும் கன்றாகவும் பிறப்பெடுத்தேன். இப்போது மானுட பிறவி எடுத்து அரசனுக்கு மகனானேன். புனிதமான நாராயண நாமத்தின் மகிமையால் தான் இவை எல்லாம் நடந்தன என்றது அந்த குழந்தை. தெய்வ நாமத்தை உச்சரிப்பது ஒன்றே மானிடராய் பிறந்த நாம் முக்தி பெற எளிய வழியாகும். கேட்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.